நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு ஜாதக ஆய்வினை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருகிறோம். இந்த ஜாதகங்கள் எங்கிருந்து எடுக்கப்படுகின்றன என்று பார்த்தால் நம்ம கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பிய ஜாதகங்கள் தான். ஒரு முறை அனுப்பினால் போதும், ஆனால் பேர் கண்டிப்பாக போடுங்க. டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு ஒரே ஒரு கேள்வி கேளுங்க போதும், கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்கு மிக மிக நன்றி. இந்த நேரத்தில் எனக்கு இந்த இயல்பு ஜாதகத்தை, அதாவது ஜோதிடத்தை எனக்கு கற்றுத்தந்த திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது நாம் கடவுளர் கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் ஒரு ஆண் ஜாதகர், பேரே குறிப்பிடலை, நம்ம பேரே சொல்கிறதில்லை, ஆனாலும் எங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேணும். அதை நீங்கள் தயவுசெய்து பேர் போடுங்க, ஊரை போடுங்க, பிறந்த தேதியை போடுங்க, நேரத்தை போடுங்க, தெளிவாக ஒரு கேள்வியை கேளுங்க, கண்டிப்பாக பதில் சொல்லணும். சரி, 24/4/93 பிறந்திருக்கார். 10:25 AM மதுரையில் பிறந்திருக்கார். இவர் கேட்குற கேள்வி என்னென்னா, திருமணம் எப்பொழுதுன்னு கேட்குறாரு. இவருக்கு என்ன வயசாகிட்ருக்கு? 7/24 30 வயசு முடிஞ்சு 31 வயசு போயிட்டுருக்கு. இவருடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்போது ஜாதகத்தை சூரியன் மேஷத்தில், சந்திரன் கேது ரிஷபத்தில், செவ்வாய் கடகத்தில், குரு பகவான் கன்னியில், விருச்சிகத்தில் ராகு, சனி பகவான் கும்பத்தில், புதன் சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது இவருக்கு என்ன லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன லக்னம். இன்றைக்கி வயதின் லக்னம், இன்றைக்கி ஏழ்பி லக்னம் என்ன சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னா கன்னி லக்னம். கன்னி லக்னம் அப்படின்னா 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று புத பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சிறப்பாக நல்லா இருக்காரா? அவருடைய சிந்தனை, செயல்கள், தொழிலை பற்றி, உத்தியோகத்தை பற்றி தான் இருக்கும். கௌரவம், புகழ், அந்தஸ்து இதெல்லாமே 7ஆம் இடத்துல இருக்குது. ஸோ இவருக்கு திருமணத்துக்கான ஒரு கேள்வி கரெக்டானா கரெக்ட். இப்போது என்ன நட்சத்திரம் போயிட்டுருக்கு ஏழ்பி அப்படின்னாக்கா, அங்கே அதாவது உத்திரம் 3 பாதமும் முடிஞ்சு அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் போயிட்டு. அஸ்தம் என்பது சந்திரன் 11ஆம் இடத்து அதிபதி. அவர் 9இல் இருக்கார். இருக்கலாமா? நல்லா இருக்கார், சூப்பராக இருக்கார். சரி, திருமணம் அப்படின்னும் பொழுது என்ன பாவம் அப்படின்னா 7ஆம் பாவகம். அப்போது இந்த 7ஆம் பாவகத்து அதிபதி குரு பகவான் ஏழ்பி லக்னத்திலே இருக்கார். பதிவத்திலே யோகத்தில் இருக்காங்க. புதன் வீட்டில் குரு, குரு வீட்டில் புதன். நல்லா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க, எந்த குறையும் கிடையாது. ஸோ இவங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா திருமணம் அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னும்போது சந்திரன் 1, 2, 3 இங்கே தான் போயிட்டுருக்கு. D9 இங்கே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த காலகட்டம் இவங்களுக்கு திருமணத்துக்கான காலமா அப்படின்னா கண்டிப்பாக திருமணத்துக்கான காலம். அப்போது 20/3/2024 30/4/2025 வரைக்கும் அஸ்தம் 3 தான் போயிட்டுருக்கு. அப்போ அது D9 எங்கே போயிட்டுருக்கு? நிகழ்காலம் மிதனத்துக்கு போயிட்டுருக்கு. அப்போ ஏழ்பிக்கு 10ஆம் இடமாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக திருமணத்துக்கான காலம். இப்போ 30/4/2025 திருமணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.